Next, Dr. Perangaviko V.M. Seduraman. இந்த மேடையில் நீங்கள் பேசுகிறவங்கெல்லாம் ஆங்கிலத்தில் பேசுகிறீங்க. நான் இப்பொழுது என்னுடைய தாய்மொழியான தமிழில் பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் இங்கே அதிகமாக தமிழ் கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க நினைக்கிறேன். அப்படி நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலைன்னா நம்முடைய செல்வின்குமார்கிட்டையோ ஒரு யார்கிட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பெருமதிப்புக்குரிய ஐயா செல்வின்குமார் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த அருமையான எல்லோரையும் ஊக்கப்படுத்தக்கூடிய எழுச்சி தரக்கூடிய இந்த விழாவை நடத்திய அனைத்து பெருமக்களே, என்னை இங்கு அழைத்து வந்த உலகத்தமிழ் அறக்கட்டளையுடைய நிறுவனர் தம்பி தமிழ்மொழிகண்டனார் அவர்களே, அறிஞர்களே, தாய்மார்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழில் ஒரு பாட்டு சொன்னார் ஐயா, நல்லார் உலர் ஒருவர் உலரில் அவர் உலர்ட்டு எல்லாருக்கும் பெய்யும் மொழின்னு. அதே மாதிரி நம்முடைய டாக்டர் பஞ்சாச்சலம் அவர் எனக்கு 1985 ஒன்றிலே தெரியும். அவர் மிகப்பெரிய முத்தமிழ் புத்தகர்னு சொல்லணும். 7 இசை நாடகத்தில் ரொம்ப கெட்டிக்காரர். நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்கிறோம்ல, மனிதனையும் அமைதி, இந்த ரெண்டுக்கும் தமிழ் மக்களுக்காக அதிகமாக பாடுபட்டவர். ஈழத்தொடர்புடைய போராட்டங்களில் அவருடைய உரிமைக்காக வேண்டியும் அங்கே அமைதி ஏற்படுவதற்காக வேண்டியும் பல மாநாடுகளை நடத்தவர். நான் அவரோட சேர்ந்து 1981 90 வரைக்கும் ஒரு 5 மாநாடு நடத்தியிருக்கோம். அப்பேற்பட்ட பெருமகருக்கு நினைத்து பார்த்து யாருமே அவருக்கு அவர் நினைக்கலை. மிகப்பெரிய ஆற்றலுடையவர், தமிழர்களுக்காக பல காரியம் செய்வார். பெரிய மருத்துவ வேதை, மனைவி மருத்துவர். அவருக்கு நம்முடைய செல்வன் அவர்கள் இங்கே நினைச்சி பட்டு கொடுத்துருக்க பாராட்டு தெரிவிச்சிருக்காரு, இந்த விருது கொடுத்துருக்காருன்னா அவருக்கு கோடி கோடி புண்ணியம். அவர் மிக பெரிய அளவுக்கு பாராட்டணும். எல்லாரும் அவருக்காக அவர் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி மிகப்பெரிய எத்தனையோ துணைவேந்தர்கள் இருக்கிறாங்க உலகத்தில். எங்கள் ஊரில் சேவையெல்லாம் வந்திருக்காங்க, இங்கே வழக்கறிஞர் வந்திருக்காரு, அவங்களுக்குலாம் தெரியும். ஆனால் துணைவேந்தர்கள்லேயே மிகப்பெரிய அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் தமிழர்களுக்காக உழைத்து தமிழ் மொழிக்காக உழைத்தவர் நம்முடைய முனைவர் வாசவ மாணிக்கனார். டாக்டர் வாசவ மாணிக்கம் வைஸ் சான்சலராக இருந்தார். அந்த பல்கலைக்கழகத்தில் ஐயா பணியாற்றினார். அவரை நினைத்து பார்த்து இப்பொழுது அவருக்கு இந்த விருதை கொடுத்திருக்கிறார்கள். அதையும் நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டியிருக்கு. எனக்கு இந்த விருது கிடைச்சது ஆச்சரியமானது. இந்த கனடாவில், இங்கே கனடா 2 வருஷம் வந்திருக்காரு. அங்கே எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க, வாழ்நாள் விருது. கனடாவில் டொரண்டோவில் கொடுத்தாங்க சென்ற மாதம். அதை வாங்க வந்திருக்கும் போது நம்ம அம்மா விஜயலட்சுமி அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஐயா ஒரு விருது கொடுக்குறாரு ஐயா செல்வன்குமார் நம்முடைய பஞ்சாச்சலத்துக்கு, நான் அதை வாங்க போகிறேன்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட பேசுனேன். அப்புறம் என்னுடைய மகன் தமிழ்மொழிகண்டனார் பேசுகிறாரு. அதன் வாயிலாக நிலையாமல் முன்வந்து நிற்பினும் நிற்கும் எல்லாம் இணையாலும் ஈசன் செயல்னு ஒரு பாட்டு இருக்குது. அது ஒரு யதார்த்தமாக ஒரு நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த விருதை ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் செய்திருக்க தொண்டுகள் அளப்பரியது. அது நான் ஒரு இறை நம்பிக்கையாளர். இங்கே சொன்னார் ஐயா அம்பேத்கரை பற்றிலாம் சொன்னார், காந்தியை பற்றி சொன்னார். நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டை முன்னுக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு தந்தை பெரியார் முக்கிய காரணம், அறிஞர் அண்ணா, கலைஞர். இப்படி அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாரம்பரியத்தில் இன்றைக்கி ஒரு 1,00,000 கவிதைகள் நான் எழுதியிருக்கிறேன். இப்போ கம்பன் 6 காண்டம் எழுதியிருக்காங்க ராமாயணம். நான் இன்றைக்கி இருக்கிற வாழ்வியலை வைத்து சேது காப்பியம்னு 8 காண்டம் எழுதியிருக்கிறேன். இன்னும் 14 காண்டம் எழுதணும். 1,00,000 கவிதைகள் பதிப்பிச்சிருக்கேன். கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் தமிழ்நாடை பயணம் பண்ணியிருக்கேன். செம்மொழி வர்றதுக்கு, ஈழத்தோடைய பிரச்சனை தீர்றதுக்கு. அப்படி மன்மோகன் சிங் அவருடைய முன்பு இருந்த வாஜ்பாய் போன்ற பிரதம மந்திரிகள்லாம் நேரடியாக சந்தித்து, அறிஞரோடு சந்தித்து அளவிட முடியாத பெரும் பணி. இவற்றையெல்லாம் தெரிந்து நம்முடைய ஐயா செல்வன்குமார் அவர்கள் இங்கே எங்களுக்கு இந்த விருதை குறித்திருக்கிறார்கள். இந்த விருதாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, உலகத்தில் நம்ம எவ்வளோ பேர் பிறக்கிறோம் போகிறோம்,
ஒரு திருவள்ளுவருக்கு ஆலயம் கட்டியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நல்ல காரியம் செய்தோன்னா மிக சிறப்பான முறையில் நன்றி பாராட்டும். அதுதான் உலகத்தில் ஒரு மனுஷன் பிறந்ததுக்கு அடையாளம். அந்த திருவள்ளுவர் சொன்ன நெருப்படி உலகத்தில் இருக்கிற சேவை செய்வர்களாக கூப்பிட்டு ஒரு பாராட்ட செவிக்குவார். அவர் நன்றி பாராட்டக்கூடிய உண்மையான அவருக்கு நாம் நன்றி பாராட்டுவோம், அவரை வணங்குவோம், அவரை போற்றுவோம். அது எவ்வளோ பாராட்டாலும் தகுதி சொல்ல வந்துட்டே இருக்குது. தனக்கென வாழ்கிறது சாவுக்கு ஒப்பானது, சமூகத்துக்கு வாழ்கிறது வாழ்வுக்கு ஒப்பானது. இங்கே சொன்னாங்க, ஐயா 1 லட்சம் டாலர் கொடுத்துருக்காரு. இப்படி பெருமக்கள்லாம் சமுதாயத்துக்காக உழைக்கணும். அதுக்கு முன்னோடியாக, அதுக்கு ஒரு ஆசானாக இருக்கக்கூடியவர் நம்முடைய செல்வகுமார் அவர்களை நான் வணங்குகிறேன், போற்றுகிறேன். எனக்கு 3 மணித்துள்ள தான் கொடுத்தாங்க, பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆகவே இந்த மனித நேயத்திற்கும் மக்களுடைய வாழ்வுரிமைக்கும் நல்லவற்றை நல்ல தெளிவான உன்னதமான சேவை செய்வதை பாராட்டுவதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய பெருமக்கள் அவர்களை பற்றி நான் 4 வரி எழுதியிருக்கேன். ஒரு பாட்டு, இது வெண்பான்னு சொல்லுவாங்க, அதை படிச்சுட்டு வழிபடுறேன். அறிவாற்றல் ஓங்கி வெல்லும் ஆளுமை, அறிவாற்றல் ஓங்கி வெல்லும் ஆளுமை, நல்ல நெறிதேர் குரல் நெறி நேர்மை. அறிவாற்றல் ஓங்கி வெல்லும் ஆளுமை, நல்ல நெறிதேர் குரல் நெறி நேர்மை, செறிவுடையார் செல்வின் குமார். அறிவாற்றல் ஓங்கி வெல்லும் ஆளுமை, நல்ல நெறிதேர் குரல் நெறி நேர்மை, இவையெல்லாம் உடைய செறிவுடையார் செல்வின் குமார், வெற்றி தேர்ந்தாரை பாராட்டும் வல்லவரை ஓற்றியே வாழ்த்து வணங்கு வணக்கம்.